அக்கா, யாராவது இங்க வரதுக்குள்ள நான் உடனே இந்த இடத்தை விட்டு போய் ஆகணும்க்கா. ரோகிணி, போயிட்டா நிச்சயமா இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அக்கா, பவி அக்கா இந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க இங்க வரதுக்குள்ள ஏதாவது ஐடியா பண்ணுங்க. என்ன இங்க இருந்து அனுப்பி வச்சிடுங்க. ஒருவேளை அவங்க என்ன பாத்துட்டாங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை ஆயிடும். சீக்கிரம் யோசிங்க. ரோகிணி, ரோகிணி பாத்து. ரோகிணி, தண்ணி குடி மாயா. எல்லா இடத்துலயும் தேடி தேடி நீ களைச்சு போயிருப்ப. இந்தா, பயப்படாத. இதுல நீ மயக்கமாகிற அளவுக்கு அப்படி எந்த மருந்தும் நான் கலக்கல. உனக்கு தெரியும்ல எனக்கு நோன்னு சொன்னா பிடிக்காதுன்னு. பெரியவங்க ரொம்ப சரியா சொல்லிருக்காங்க. மனசார தேடினா கடவுள் கூட கிடைப்பாரு. இதுல வருத்தம் என்னன்னா உனக்கு உன்னோட நாகமணி கிடைக்கல. ஏன்னு தெரியுமா? ஏன்னா நீ என்னை ஏமாத்தி அதை எடுக்கணும்னு நினைச்சிருக்க. போய் சொல்லிருக்க. இதுக்கு முன்னாடி உன்னோட சக்தியை பயன்படுத்தி உன்னோட எதிரிகள் எல்லாரையும் இப்படித்தான கழுத்தை பிடிச்சு தூக்கிருக்க. ஆனா இன்னைக்கு நீ இப்படி காத்துல பறக்கிறது எப்படி இருக்கு மாயா? எப்படி மனுஷங்களால உன் கூட போராடி ஜெயிக்க முடியாதோ அதே மாதிரி ஒன்னாலும் என்னைய ஜெயிக்கவே முடியாது. அப்புறம் என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. அப்படின்னா இதுக்கு முன்னாடி பர்தால இருந்தது சாயரா இல்ல, நீதான். அப்படிதானே சீமா? சீமா, நான் இப்ப உன்கிட்டதான் கேட்டுட்டு இருக்கேன். நீ அப்ப வெளியே பேசிட்டு இருந்தது ரோகிணி கிட்டதான் இல்லையா? அப்படின்னா உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் பர்தால இருந்தது சாயரா இல்ல, ரோகிணி தான். ஆனா பெரிய பாட்டி, என்னால இதை நம்பவே முடியல. நீங்களும் இவங்க எல்லாருக்கூடயும் சேர்ந்து இந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்கீங்க. இங்க நடக்கிற நாடகத்தை நான் முதல்ல இப்ப பிரேம் கிட்ட போய் சொல்லியே ஆகணும்.
நீங்க எல்லாருமே சேர்ந்து இந்த குடும்பத்தையே நல்லா ஏமாத்திட்டு இருக்கீங்க. பவி, நான் சொல்றதுக்கு என்ன தடுக்காதீங்க. இந்த வீட்ல எல்லாருமே நான் பண்றதுதான் தப்புன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சீமா பண்றது எல்லாமே சரின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு இந்த குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் இந்த உண்மையை நான் சொல்லியே தீர போறேன். ஏன்னா தப்பு செய்யறவங்க யாரு, நல்லவங்க யாருன்னு அப்பதான் அவங்களுக்கு தெரியும். பவியக்கா, இப்ப இது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சே. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே புரியலையே. பவி இப்ப ரோகிணிய பார்த்தத நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாள்னா உனக்கு தான் நாகமணிய பத்தி முழுசா தெரியுமே, அப்புறம் எப்படி நீ அத மறந்து போன? இந்த மணி என்கிட்ட இருக்கிற வரைக்கும் என்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. எனக்கு உன்னை நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. நீயும் மனுஷங்க பண்ற அதே தப்ப எப்படி செஞ்ச மாயா? மறந்துட்டியா? இதே மணியோட உதவியால தான் நான் உன்னை மரணத்துல இருந்து காப்பாத்தி கூட்டு வந்தேன். ரோஹிணி உன்னை கொல்ல முயற்சி பண்ணப்ப மறந்துட்டியா? உயிர் பிச்சை போட்ட என்னையே நீ மறந்துட்ட. சரி பரவாயில்ல, அதெல்லாம் விடு. நடந்தது இரவோ நடந்து போச்சு. ஆனா ஒரு விஷயத்தை நீ ஞாபகத்துல வச்சுக்கோ. இந்த உலகத்துல என்ன கொல்ற அளவுக்கு சக்தி படைச்சவங்க யாருமே இல்ல. நாகத்தாலையும் முடியாது, அதோட விஷத்தாலையும் முடியாது, எந்த ஆயுதத்தாலையும் முடியாது, அதே மாதிரி மனுஷனாலையும் முடியாது, மிருகத்தாலையும் முடியாது, ஏன் அந்த கடவுளாலையும் முடியாது. ஏன்னா இப்ப நான் அமர ஜீவி ஆகிட்டேன். அதாவது என்னைக்குமே மரணம் கிடையாது. மணியை எங்க வச்சிருக்கேன் தெரியுமா? அது அப்படி ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கேன். அங்க இருந்து யாராலையும் அது அவ்வளவு சீக்கிரத்துல என்கிட்ட இருந்து எடுத்துடவே முடியாது. எடுக்க மட்டும் இல்ல, யாராலையும் நெருங்க கூட முடியாது. ஆபரேஷன் பண்ணி உன்னோட நாகமணிய என்னோட நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கேன். இந்த நாகமணியால எனக்கு அமரனாகிற வரம் கிடைச்சிருச்சு மாயா. எப்படி சூரிய புத்திரன் கர்ணன் உயிரை காப்பாத்துறதுக்கு கவச குண்டல இருந்துச்சோ, அதே மாதிரி என்ன காப்பாத்த இந்த நாகமணி இருக்கு. இப்ப யார் நினைச்சாலும் என்ன கொல்லவே முடியாது. எந்த சக்தி நீ வேணும்னு நினைச்சியோ அதான் உனக்கு கிடைச்சிருச்சுல. அப்புறம் இன்னும் எதுக்கு நான் உயிரோட விட்டு வச்சிருக்க? இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழறதை விட நான் சாகிறதே மேல். என்ன ஏன் நீ கொல்ல மாட்டேங்கிற? நான் என்னைக்கும் காரணமே இல்லாம ஒருத்தரை கொல்லவும் மாட்டேன், உயிரோட விடவும் மாட்டேன். பரத்வாஜ் குடும்பத்துக்கும் எனக்கும் நடக்கிற இந்த போராட்டத்துல அதுலயும் எல்லாரையும் நான் ஒரு காரணத்துக்காகத்தான் உயிரோட விட்டுருக்கேன். அப்புறம் மாயா, உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கிறதுலயும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்னன்றது உனக்கு நேரம் வரும்போது தானா தெரிய வரும்.
முக்கியமான விஷயத்த நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஒருவேளை இதுக்கப்புறம் உன்னோட கனவுல கூட இந்த நாகமணி அடையறதுக்கு நீ முயற்சி பண்ணனா, இல்ல எனக்கு பாதிப்பு ஏற்படுத்தணுங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா, அப்ப நான் உன்னை எதுவுமே செய்ய மாட்டேன். நான் உன்னோட சித்தார்த்த தடம் தெரியாம அழிச்சிருவேன். அவனை நான் எப்படி அழிப்பேன்னா, இந்த உலகத்துல இருக்கிற வேற எந்த சக்தியாலையும் அவனை பொழைக்க வைக்க முடியாத மாதிரி. இனிமே நான் என்னோட நாகமணியை எப்படி திருப்பி அடைவேன்? நான் சொன்னேன்ல, நம்ம சித்தார்த் நம்மள விட்டு எங்கேயும் போக மாட்டான்னு. பாத்தியா, அப்படிதானே நடந்துச்சு. இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் அந்த தாய்க்கு ரொம்ப ஃபேவரட் ஆனவ. நான் சொன்ன பேச்சு என்னைக்குமே தப்பாது. அவங்க என்னைக்குமே என்ன பிளாப் ஆகவே விட மாட்டாங்க. நான் உன்னோட தாய். எனக்கு எப்படி உன்னை அடையாளம் தெரியாம போகும்? நான் உன்னை பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிட்டேன். பசங்க தன்னோட முகத்தை முகமுடி போட்டு மறைச்சாலும் சரி, ஒரு தாய் தம் பையனை எப்படியும் கண்டுபிடிச்சிருவா. இந்த விஷயத்த 100% நீ பர்ஃபெக்ட்டா சொல்லிருக்க சுஜாதா. இங்க பாரு, அம்மா கிட்ட இருந்து தப்பிக்கிறது கஷ்டம் மட்டும் இல்ல, முடியாத காரியம் கூட இல்ல ராஜேந்திரா. கண்டிப்பா சித்தி. அப்புறம் பாருங்களேன், ஒரு அப்பாவா சித்தார்த்தா என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா சுஜாதா பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டா. இதுதான் எங்க பையன் சித்தார்த்துங்கிறத. ராஜேந்திரா, தப்பா நினைக்காத. இதுதான் வித்தியாசமே, தாயும் தந்தையோட அன்புல. கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன். உமாக்கா, ரோகிணி எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. என்ன? ரோகிணி எங்க இருக்கா? என்னது? ரோகிணி கிடைச்சிட்டாளா? உங்ககிட்ட யார் சொன்னது? இல்ல பாட்டி, பவி. ரோகிணி இப்ப நம்ம வீட்ல தான் இருக்கா. ரோகிணிய நான் என் கையால கொன்ன. எப்படி அவ உயிரோட இருக்க முடியும்? உங்களுக்கு எப்படி தெரியும் அவ எந்த வீட்டுல இருக்கான்னு? நீங்க அவளை பாத்தீங்களா என்ன? ஆமா, எல்லாரும் கெஸ்ட் ரூமுக்கு வந்தீங்கன்னா நீங்களே உங்க கண்ணால ரோகிணிய பாக்கலாம். வாங்க வாங்க. சித்தார்த், நீ அம்மா என்னது இது? ஒண்ணுமே நடக்காத மாதிரி இவங்க எல்லாம் இருக்காங்க. பவி, என்ன திருவிழால காணாம போன மாதிரி திருதிருன்னு முழிக்கிற? சொல்லு, என்னோட ரோகிணி எங்க? என்னது ரோகிணியா? அமர், ரோகிணி எங்கன்னு சொல்லு. என்னப்பா, ரோகிணி கிடைச்சிட்டாளா? தெரியல பாட்டிமா, இப்பதான் அண்ணி சொன்னாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ணி, ரோகிணி கிடைச்சிட்டாங்களா? உங்களுக்கு போன் பண்ணாங்களா? எங்க அவங்க? சொல்லுங்க, இப்பவே போய் நான் கூட்டு வரேன். சொல்லுங்க அண்ணி. அது சரி. அப்படின்னா நீங்க எல்லாருமா உங்க நாடகத்தை இப்ப என்கிட்டயே நடத்தலான்னு பாக்குறீங்க. நாடகமா? ரோகிணி எங்கேயும் காணாம போகல. இவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ரோகிணி இந்த வீட்ல தான் இருக்கா. அண்ணி, நீங்க என்ன சொல்றீங்க?
ஆமா சின்ன பாட்டி, நான் பொய் சொல்லல. என் கண்ணால ரோகிணிய பார்த்தேன். அவ கெஸ்ட் ரூம்ல தான் இருந்தா. அந்த பர்தால இருந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம ரோகிணி தான் சின்ன பாட்டி. இவங்க எல்லாருமா சேர்ந்து நமக்கு எதிரா ஏதோ பெரிய சூழ்ச்சி ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. சீமா, எதையும் மறைக்காம உண்மையை சொல்லு. ரோகிணியை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? நானா? பவ்யக்கா, இப்ப நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ரோகிணி இன்னும் கிடைக்கவே இல்லை. அப்புறம் நான் எப்படி அவளை மறைச்சு வைக்க முடியும் சொல்லுங்க? அது மட்டும் இல்லாம நான் எதுக்காக அவளை மறைச்சுக்க போறேன்னு சொல்லுங்க? அவ கிடைச்சிட்டான்னா நாங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்படுவோம் தெரியுமா? சீமா, நீ இப்ப எதுக்காக போய் சொல்ற? பெரிய பாட்டி, தயவு செஞ்சு நீங்களாவது உண்மையை சொல்லுங்க. நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க கூட ரோகிணி இருக்கிறத பார்த்தேன். நீ என்ன பேசுற? உனக்கு புரிஞ்சுதான் பேசுறியா? உனக்கே தெரியும் இந்த வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு. அப்புறம் நீ தேவையில்லாத பேச்செல்லாம் பேசி குடும்பத்துல இருக்கிறவங்கள டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க. அப்புறம் பர்தா போட்டிருக்கிற பொண்ணு ரோகிணின் வேற சொல்ற. அந்த பொண்ணு பேரு என்னப்பா? சாய்ரா பானு. சாய்ரா பானு. அந்த பொண்ணு பேரு சாய்ரா பானு. முக்கியமான போனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கா போல இருக்கு. என் வாழ்க்கை என் பயணம் திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 1:10 மணிக்கு உங்கள் பாலிமர் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். நாங்க எல்லாருமே பார்த்தோம். நாம எல்லாரும் பார்த்தோம்ல. ஆரியா தான் அந்த படுதா போட்ட பொண்ண நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தோம். அந்த பொண்ணுக்கு சுயநினைவு வந்தோடனே அவங்க வீட்டுக்கு போயிட்டா. இப்ப இதுக்குள்ள ரோகிணி எங்க இருந்து வந்துட்டா? பவி, எனக்கு என்ன தோணுதுன்னா, மயக்கம் போட்டு விழுந்தது அந்த பொண்ணு, ஆனா சுயநினைவு விழுந்தது நீதான் நினைக்கிற. பெரிய பாட்டி, இவங்க எல்லாருமே பொய் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவங்கள காப்பாத்துறதுக்காக அவங்க பொய்க்கு நீங்க துணை போயிட்டு இருக்கீங்களா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அம்மா மேல இவ்வளவு பெரிய பழிய சுமத்துற? போ, அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு. நான் சொன்னது உன் காதுல விழல? அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேளு பவி. நீயும் ரோகிணி விஷயத்துல ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. ஒருவேளை இந்த டென்ஷனாலதான் உனக்கு அந்த பிரம்ம வந்திருக்கு. அவ அம்மா தாயே, நாங்க பவியக்காவோட பேச்ச எல்லாரும் முன்னாடியும் பொய்யாக்கிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்கம்மா. ஆனா ரோகிணி உயிரோட இருக்கிற விஷயத்த சித்தார்த்த கிட்ட மறைக்க வேண்டியது எவ்வளவு அவசியம்னு உங்களுக்கே தெரியும். நான் இப்பவே ராய் பகதூருக்கு போன் பண்ணி இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லியே ஆகணும். முதல் முறையா புத்திசாலித்தனமா வேலை பண்ணிருக்க கிரிதர். உன்னோட இந்த புத்திசாலித்தனத்தை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். எந்த பொண்ணை கொல்ல சொல்லி நீங்க உத்தரவிட்டீங்களோ அவ ஜன்னல் வழியா தப்பிச்சு போயிட்டா. நான் பின்னாடியே காடு வரைக்கும் துரத்திட்டு போய் அவளை கொன்னுட்டேன். ஒருவேளை அந்த ரோகிணி உயிரோட தப்பிச்சு போயிடுவாளோன்னு நான் பார்க்க போயிருந்தேன். நான் உண்மையதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ராய் பகதூர் சார்.
மாயாவும் சீமாவும் சேர்ந்து உங்ககிட்ட ரோகிணி இறந்து போயிட்டான்னு ஒரு பொய்யான கதையை சொல்லிவிட்டு இருக்காங்க. ஆமா, நான் சொல்றது உண்மைதான். அவ உயிரோட தான் இருக்கா. சீமாவோட அக்கா பவி அவளை உயிரோட பார்த்ததா சொல்லிக்கிட்டு இருக்கா. எப்படியாவது நான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ரோஹிணி உயிரோட இருக்காளா இல்ல இறந்துட்டாளான்னு. ஒருவேளை அவ உயிரோட இருந்தா அவளும் சீமாவும் ஒன்னு சேர்ந்து என்னோட சக்கர வியூகத்தை உடைச்சு பிளான ஃபெயில் பண்ண வச்சிருவாங்க. ஒருவேளை அவ உயிரோட இல்லனா அவரை எதுக்காக வருத்தப்படணும்? ஆனா ரோஹிணி உயிரோட இல்லனா பவி பரத்துவச்சால எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ல முடியும் அவ ரோஹிணிய பார்த்தான்னு? நான் இந்த விஷயத்தை ஆழம் வரைக்கும் போய் உண்மை என்னன்னு நான் தெரிஞ்சே ஆகணும்.